Good morning, students. Today we are discuss about the topic cyclotron. The cyclotron is a very important chapter. The cyclotron is a cyclic accelerator. The cyclotron is a device used to accelerate charge particles to high energy. ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸை ஆக்சிலரேட் பண்ணி அதில் ஹை எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு டிவைஸ்டு பை லாரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னோடய பிரின்சிபல். எந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சைக்ளோட்ரான் த ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் மூவிங் நார்மல் டு எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எ மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் டியூ டு வித் த பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் இன் எ சர்க்குலர் பாத். ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸை சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது நமக்கு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன், ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இதாகும்போது நமக்கு அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் கால் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஒரு ஹாலோ மெட்டல் சிலிண்டர். இந்த ஹாலோ மெட்டல் சிலிண்டர் இஸ் டிவைட் இன்டு டூ செக்ஷன்ஸ், one D1 and then D2. There are D1 and D2 called T's. Is enclosed in the evacuated chamber. Okay, next here the T's are kept separated and the source of ion is placed in the center of the gap between the T's. ஒரு ஹாலோ மெட்டல் சிலிண்டர் ரெண்டாக பிரிக்கிறோம். ரெண்டு பார்ட், ஒன்று T1 அண்டு தான் D2. அந்த D1 D2 பார்த்திங்கன்னா டீஸ்னு கொடுக்குறோம். என்க்ளோஸ்டு இந்த எங்கே ப்ளேஸ் பண்ணால் ஒரு எவகேட்டட் சேம்பரில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இந்த டீஸ் செப்பரேட் பை ஸ்மால் டிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஒரு சோர்ஸ் ஒரு சோர்ஸ் ஆஃப் அயான் என்ன பண்ணிக்கிறோம், சென்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். தட்ஸ் கால்ட் P அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு placed between the fold pieces in the strong electromagnet, the magnetic field acts perpendicular to the plane of the T's. ரெண்டு மேக்னெட்டிக் இடையில் சென்டரில் வச்சாச்சு. இந்த T's are connected to the high frequency oscillator. இதனோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்ன அப்படி பார்க்கும்போது, when a positive ion சென்டரில் இருக்க சார்ஜ் ப்ளஸ் Q, the mass M is emitted from the source. அதில் பார்த்தீங்கன்னா சோர்ஸை எமிட் பண்ணுது. this is accelerated towards the T's having negative potential வெளில வருது. at the instant of time, அந்த டைமில் டியூ டு நார்மல் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இந்த அயான் எக்ஸ்பீரியன்ஸ் எ ஃபோர்ஸ். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டும் அந்த பார்ட்டிகல்ஸ் வெலாசிட்டியும் பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது அங்கே ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் கால் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் and moves in a circular path. By the time the ion arrives at the gap between the T's, by the ions are gap between the T's, the polarity changes. நார்த் போல்லேருந்து சவுத் போலுக்கு மாறும்போது இந்த polarity changesனால gets reversed வருது. The particles once again accelerate and move into the other D's. இந்த D's அந்த D's போகும்போது அந்த பார்ட்டிகல்ஸோட வெலாசிட்டி கிரேட்டர் வெலாசிட்டியில் மூவ் ஆகும்போது அதோட ரேடியஸ் ஆல்சோ சேஞ்ச் ஆகுது. ரேடியஸ் கிரேட்டர் ரேடியஸாக சேஞ்ச் ஆகுது. இந்த பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் இன் எ ஸ்பைரல் பாத்தில் போய் இன்க்ரீஸிங் ரேடியஸ் அண்ட் வென் கம்ஸ் டு த எட்ஜ், அந்த எட்ஜிலேருந்து வெளில வருது. இந்த எட்ஜஸ்லேருந்து வெளில வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளில டிஃப்ளெக்டர் வழியாக பிளேட் வழியாக வெளில வருது. இந்த ஹை எனர்ஜிஸ் நோன் அஸ் த கிட்ட டார்கெட் டி வழியாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிளேஸில் ஒரு சார்ஜ் பார்ட்டிகல்ஸை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலர் இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் ஃபோர்ஸ் இஸ் கால் மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் பிரின்சிபல். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அட் த இன்ஸ்டன்ட் த T1 இஸ் நெகட்டிவ் பொட்டன்சியல், T2 is the positive potential. The positive charge particles produced P will be the accelerated towards the T1. On reaching T1, it moves with constant speed. ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் விங்கிற ஸ்பீடில் வருது. டியூ டு த பெர்பெண்டிகுலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் B. இந்த அயான் வில் describe a circular path inside D1 of radius R. ஓகே, அந்த பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா P1 பிளேஸ்லேருந்து வரும்போது நமக்கு ரேடியஸ் ஆரம் ரேடியஸில் ஒரு சர்க்கிள் வருது. இந்த சர்க்கிள் அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரேடியஸ் சேஞ்ச் ஆகுது. இந்த சேஞ்ச் ஆகும்போது அந்த பிளேஸில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்பீட் V due to perpendicular the magnetic field can describe the circular path inside D1 of radius R. Okay, next here the PQV is equal to mv squared by
ஆர். அதாவது மேக்னெட்டிக் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா PQ is sin theta. Here theta is equal to 90 degree. Sin 90 is equal to 1. அப்போ PQ is equal to என்ன ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது? சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் mv squared by r. Here PQ is equal to mv by r. vv கேன்சல் ஆயிடுச்சு. மீதி ரிமைனிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? PQ is equal to mv by r. Okay, next here r is equal to mv by PQ. r is equal to mv by PQ அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத அப்ளை பண்ணியாச்சு. இந்த கேஸில் r is equal to mv by PQ ஆல்ரெடி லாஸ்ட்டு இதில் சால்வ் பண்ணியிருப்போம். இந்த டைம் டேக்கன் எவ்வளோ டைமிங்கில் ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். The time taken by into the describe a semi-circular path. The Tஸில் ஒரு செமி சர்க்கிள் ரொட்டேட் ஆகிற டைம் வந்து T is equal to by R by V. Tங்கிறது டைம் பீரியட், பைங்கிறது கான்ஸ்டன்ட், ஆருங்கிறது ரேடியஸ், விங்கிறது வெலாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் கியர் நமக்கு ஆல்ரெடி நோன் V by R ஃபார்முலா தெரியும். இந்த ஃபார்முலாவில் நம்ம R சொல்லியிருக்கிறோம். அப்போ V by R அப்படின்னு பார்க்கும்போது V by R is equal to PQ by M. அப்போ R by V உடைய வேல்யூ MV by PQ அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். ஓகே, R by V என்ன அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. அப்போ வந்து VV கேன்சல் ஆகிடுச்சுன்னா T is equal to by M by PQ. ஓகே, கியா by Q, அந்த Q கீழே அந்த Q by M. Q by M கால்ட் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக கன்சிடர் பண்ணலாம். Here A is equal to constant. And the time is independent of both of the speed ion, the radius of circular path. Radius of சர்க்குலர் பாத்தில் வருது. சர்க்குலர் பார்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு செமி சர்க்கிள் பார்த்தாச்சு. இன்னொரு நெக்ஸ்ட்டு செமி சர்க்கிள் 2 டீஸ் சொல்லியிருக்கிறோம். ஒன்று டீஸ் வந்து D1, இன்னொரு டீஸ் வந்து D2. ஒரு டீஸ் ஃபஸ்ட்டு டைம், ஒரு டீஸை ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம்ங்கிறத மெஷர் பண்ணியாச்சு. அடுத்த ஹாஃப் சர்க்கிள் ரொட்டேட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறோம். ஹவ் யூஸிங் த ஃபார்முலா. The time touring with the positive ion describe the semicircular path inside T1 is equal to time touring which half of the electric oscillator is completed as ion appears in the gap between two T's. The polarity of two T's is reversed. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்லேருந்து இன்னொரு டீஸ்க்கு போகும்போது அதனுடைய பொலாரிட்டி, அதாவது நார்த் போல்லேருந்து சவுத்து, சவுத் போல்லேருந்து நார்த் போலுக்கு மாறுது. இது மாறும்போது நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும்போது T1 வந்து பாசிட்டிவாகவும் D2 வந்து நெகட்டிவாக மாறுது. நவ் த அயன் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் D2, it enters inside the D2 with greater speed which remain constant inside D2. Again ion will describe the circular path inside D2 due to perpendicular magnetic field and again will arrive in a gap between the two T's exactly at the instant. The polarity of T's is reversed. This way, positive will go in the accelerating every time. The accelerated ion can be removed out of the T's from into W by applying electric field across the deflecting plate E and F. அந்த பிளேஸை ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டாக அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். The frequency of rotation, the frequency oscillator is adjusted to produce oscillation of frequency is given equation. The cyclotron is used to accelerate proton, deuteron and alpha particles. இதோட லிமிட்டேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா how to maintaining uniform magnetic field over a large area of T is difficult. ஃபுல் ஏரியாவை நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை அப்ளை பண்ணுறது கஷ்டம். A high velocity relativity variation of mass of the particle upset the resonance condition. High velocity particles apply பண்ணுறது கஷ்டம். The high frequency relativity variation of mass of the electron is applicable. Hence electron cannot be accelerated by cyclotron. cyclotron வந்து இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானை ஆக்சலேட் பண்ண முடியாது. தட்ஸ் கால் இந்த cyclotron உடைய லிமிட்டேஷன். தேங்க்யூ.